ஹலோ கிட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு புறாவும் வேடனுன்ற கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல ஒரு புறா கூட்டம் தன்னோட தலைவர் சொல்படி கேட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. எல்லா நாளும் இந்த புறா கூட்டம் தன்னோட இருப்பிடத்தை விட்டு வெளியே போகும். வெளியே போயிட்டு இரை தேடி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவுல மரத்து மேல படுத்து தூங்கும். அந்த மாதிரி ஒரு நாள் வெளியே போய் இரை தேடும் போது இந்த புறா கூட்டத்துக்கு சரியான இரையே கிடைக்கல. எல்லா புறாவும் பயங்கர பசியோட இருந்தது. அப்போ ஒரு இடத்துல நிறைய தானியங்களை பார்த்துடுச்சு. புறா கூட்டத்துல இருந்த ஒரு புறா, அங்க பாருங்க எவ்வளோ தானியங்கள் இருக்கு, இதை எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம், வாங்க நம்ம கீழே போய் அந்த தானியங்களை எடுத்துக்கலான்னு சொல்லுச்சு. உடனே அந்த தலைவர் புறா, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கீழே பாருங்க பக்கத்துல எங்கேயுமே வயல்வெளிகள் இல்ல, எப்படி இந்த தானியங்கள் எல்லாம் வந்துச்சு, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இது யாராவது நமக்கு விரிச்ச வலையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. யாரு தலைவரே இங்க போய் வலைய விரிக்க போறாங்க, எனக்கு பசி, வயிறு வலிக்குது, என்னால பறக்கவே முடியல, வாங்க எல்லாரும் கீழே போய் சாப்பிடலான்னு கட கடன்னு எல்லா புறாக்களும் கீழே இறங்கிடுது. ஆனா இந்த வயதான தலைவர் புறா மட்டும் இறங்கவே இல்லை. ஒரு மரத்து மேல நின்று பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இறங்கி சாப்பிட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே எல்லா புறாக்களுக்கும் புரிஞ்சிருச்சு, ஐயோ நம்ம தலைவர் சொன்னது கரெக்டு தான், இது பெரிய வலை, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த தலைவர் புறா கீழே கவலைப்படாதீங்க, இப்பதான் தைரியமா இருக்கணும், நீங்க எல்லாரும் சேர்ந்து பறந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நம்ம தப்பிச்சிடலாம், எல்லாரும் சேர்ந்து பறங்க, ஒரே நேரத்துல பறங்க, ஒற்றுமையா பறங்கன்னு சொல்லுச்சு. எல்லா புறாக்களும் அதே மாதிரி சேர்ந்து ஒற்றுமையா பறந்தாங்க. அப்படி பறக்கும் போது வலையோட சேர்ந்து அந்த புறாக்களும் பறந்து போயிட்டாங்க. வேடனை நல்லா ஏமாத்திட்டு பறந்து கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த புறாக்களுக்கு புரிஞ்சுது, ஐயோ இந்த வலையை விட்டு நாம எப்படி வெளியே வர்றது, நமக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணாதான் வெளியே வர முடியும் அப்படின்னு ஒரு புறா சொல்லுச்சு. உடனே அந்த தலைவர் புறா, இதுக்கும் வழி இருக்கு, கவலைப்படாதீங்க, என்னோட ஃப்ரெண்டை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு எலிய கூப்பிட்டாரு. அந்த எலியும் என்ன நண்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த எலி கிட்ட, இந்த தலைவர் புறா, என்னோட நண்பர்கள் எல்லாம் இந்த வலையில மாட்டிக்கிட்டாங்க, அவங்களை எப்படியாவது விடுவிச்சிடு அப்படின்னு கேட்டுக்கிச்சு. கவலைப்படாத நண்பா, என்னால ஈஸியா இத என்னோட கூர்மையான பற்களை வச்சு கடிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வர முடியும், கவலைப்படாத அப்படின்னு அந்த எலி சொல்லுச்சு. உடனே தன் வேலையையும் ஆரம்பிச்சது. எல்லா இடங்களையும் கரெக்டா கடிச்சு புறாக்களை வெளியேற்றுச்சு. எல்லா புறாக்களும் சந்தோஷமா எலிக்கு நன்றி சொல்லுச்சு. எல்லாம் பறந்து தன்னோட காட்டுக்கு போய் நிம்மதியா வாழ்ந்தாங்க.